11 மாநகராட்சி வட்டங்கள் இருந்தாலும் 11 வட்டத்திலேயே இருந்து ஏராளமான பிரதிநிதிகள் ஏறத்தாழ 9-10 பேர் பேசியிருக்கிறீங்க. இது வரைக்கும் யாரும் பெரிய அளவில் இஷ்யூ சொல்லலை. இருந்தாலும் இந்த மழைங்கிறது நான் ஏற்கனவே தொடக்கத்திலே சொன்ன மாதிரி 4 பங்கு மழையை மட்டும்தான் சந்திச்சிருக்கிறோம். இன்னும் 3 பங்கு இருக்கு, அதுக்கு மேலேயும் கூட வரலாம். அதனால இன்னும் விழிப்பா இருந்து இந்த 1.5 மாசம் இதே மாதிரியான ஒரு சூழலை கடக்கணும் அப்படிங்கிற வகையில மிக சிறப்பாக இந்த மண்டலத்தை நிர்வகித்து வருகிற மண்டல குழுவின் தலைவர், பெருமதிப்பிற்குரிய உதவி ஆணையர், மரியாதைக்குரிய செயற்பொறியாளர், அனைத்து வார்டுகளின் அந்த அலுவலர்கள், குறிப்பாக மக்கள் பிரதிநிதிகள் அனைவருக்கும், நம்முடைய பெருமதிப்புக்குரிய விஸ்வநாதன் போன்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து 15வது மண்டலம் வார்டு 194 மாமன்ற உறுப்பினர் திரு விமலா கண்ணா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மண்டலம் 15ல 194வது மழைநீர் கட்டமைப்பு பணிகள் இன்னும் நடைபெறவில்லை. என்னமா மழைநீர் வடிகால்வாய் இல்ல இப்ப இந்த 4 வருஷத்துல உங்க வட்டத்துல ஒரு ஒர்க்குமே நடக்கலையா? ஒண்ணுதான் ஒரு பேக்கேஜ் 20 M2 ப்ராஜெக்ட் மட்டும் நடக்கலன்னா, அதனால இப்போ நாம லாஸ்ட் இயர் என்னென்ன பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இருந்தோமோ அதே பிரச்சனையில தான் இந்த வருஷமும் நம்ம சமாளிக்க போறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இல்ல நான் என்ன சொல்றேன், பிரச்சனையை சமாளிக்கிறதுங்கிறது வேறமா. இப்ப நீங்க அந்த மழைநீர் வடிகால்வாய் கட்டாததால இப்ப இந்த ஒரு வாரத்துல எந்த மாதிரியான பிரச்சனையை சமாளிச்சிருக்கீங்க? மோட்டர் வச்சு தண்ணி எடுக்கிறீங்களா? எங்கேயாவது மோட்டர் வச்சு தண்ணி? எத்தனை இடத்துல? பெத்தேல் நகர், வடக்கு பெத்தேல் நகர், ராயல் என்கிளேவ், கிளாசிக் என்கிளேவ், அண்ணா என்கிளேவ், அங்கெல்லாம் வந்து மோட்டர் வச்சு தான் இருக்கு. எத்தனை மோட்டர் ஒர்க் பண்ணுதுமா? டிராக்டர் மோட்டர் 12. ஜோனல் ஆபீசர் 12 டிராக்டர் மோட்டர். நீங்க இப்ப அந்த வருஷத்துல மொத்தம் எத்தனை தெருக்கள் இருக்கு? அந்த தெருக்கள்ல எத்தனை தெருல வாட்டர் லாகிங் இருக்கும்? அதாவது இந்த நேச்சுரல் ஸ்லோப்ல இது வரைக்கும் தண்ணியா நிக்காத தெரு எத்தனை? இப்ப இந்த வாட்டர் லாகிங் இருக்கிற இடத்துல எத்தனை மோட்டர் பிளேஸ் பண்ணிருக்கீங்க? எத்தனை மோட்டர் வந்து இப்ப கண்டிஷன் இருக்கு? நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரி போய் உட்காருங்கம்மா. சார், வாட்டர் லாகிங் இருக்கிற இடம் வந்து மொத்தம் 12 இடத்துல இருக்கு சார். அதுல வந்து 12 இடம்னா 12 தெருக்கள், 12 மோட்டர் டிராக்டர் மோட்டர் வச்சிருக்கோம். அதுல வந்து ஒரு அதாவது அண்ணா என்கிளேவ் அப்படின்னா ஒரு 6 தெரு சார். இல்ல இப்போ 12 மோட்டர் வந்து இப்ப இந்த மழைக்கே வேலை செய்யுதுன்னா, ஒரு ஹெவி ரெயின் இன்னைக்கு பிரதீப் ஜான் சொல்ற மாதிரி 20 சென்டிமீட்டர் கிராஸ் ஆச்சுன்னா அது எத்தனை இடத்துல மோட்டர் வைக்க வேண்டியது இருக்கும்? டிஸ்போசல் அண்டர் டிரான்ஸ்போர்ட் மோட்டர் ஒன்று கடைசியா வச்சிருக்கோம் சார். இல்ல இப்ப 12 மோட்டர் இப்போ ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு 10-15 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா நாளைக்கு எவ்வளவு மோட்டர் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும்? மோட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், பண்ணிடலாம். இல்ல உங்களுக்கு ஐடியா இருக்குமா? ஐடியா இருக்கா? எவ்வளவு கரெக்டா வச்சிருக்கோம் சார். டிஸ்போசல் இத்தனை மோட்டர்ஸ் இப்போ வந்து இவ்வளவு தேவை இருக்குங்க. இன்னொரு இந்த செல் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா இன்னும் எவ்வளவு மோட்டர் தேவை இருக்கும்? கையிருப்பு இருக்கான்னு கேட்கறேன் சார். மோட்டர்ஸ் வைக்கிறது இடமும் இல்ல சார். டிஸ்போசல் பாயிண்ட் கரெக்டா வச்சு இல்ல சார், அங்க இடம் இல்ல. நீங்க உங்க ஆபீஸ்ல வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். ஆபீஸ் வச்சிருக்கீங்களா? 5 மோட்டர் இருந்தா நம்ம சமாளிக்கிறதுக்கான இதோட இருக்கீங்க மோட்டர் வச்சிருக்கீங்க. அந்த 12 பாயிண்ட்டுமே லோயர் லெவல். எவ்வளவு மழை பெய்தாலும் கட்டுறதுலயும் கோர்ட் ஆக்டிவிட்டி ஒரு இது இருக்குல்ல, லீகல் ஆக்டிவிட்டி ஒண்ணு இருக்கு. புதுசா கட்டுறது சிவில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு அது இருக்கு. சரி, இப்ப முடிஞ்ச அளவுக்கு எந்த பாதிப்பு இல்லாம பாத்துங்க. கூடுதலா மோட்டர் எல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்னு பாத்துங்க. சரி, நீங்க பேசுங்கம்மா. போதுமான அளவுக்கு மோட்டர்லாம் இருக்குன்னா, ஆனா அத பணியாளர்கள் இல்லாததுதான் பெரும் குறையா. ஏன் இப்ப நீங்க பணியாளர் அடிஷனலா போட்டுக்கலாமே? இப்ப உங்களுக்கு கமிஷனர் தான் இன்ஸ்பெக்ஷன் கொடுத்துருக்காரு, 5 மழைக்கு வந்து கூடுதலா போட்டுக்கலாம். இல்ல நீங்க ஆவரேஜ் எல்லா வட்டத்துக்கும் 5ன்னா அந்த வட்டத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. ஏன்னா அந்த இடத்துல நீங்க மற்ற இடத்துல சாமாட்டை ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. இப்ப அங்க ஆளுங்க தேவை கொஞ்சம் குறைவா இருக்கும். இங்க வந்து அதிகமா மோட்டர் பயன்படுது. இப்ப எந்த டிவிஷன்லயும் மோட்டர் வந்து 12 எல்லாம் இந்த மழைக்கு பண்ணல. இங்க இப்ப 12 வரைக்கும் பண்றாங்கன்னா ஆளுங்க அதிகமா தேவை இருக்கும்ல. நீங்க கமிஷனர் ஸ்பெசிபிக்கா கேட்டு ஆர்டிசி இருக்காங்க. HP மோட்டர்ஸ் 18 கொடுத்துட்டேன் சார். சரி, 45 வந்து 67 கொடுத்துட்டேன் சார்.
இல்ல லொகேஷன் வந்து எதுவுமே லொகேஷன்ஸ் அவங்க இது லோ லைன் சொன்னாங்க. அது லொகேஷன்ஸ் வந்து அவங்க தான் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஆள் மட்டும் கொஞ்சம் கூடுதலா கூப்பிடணும். ஸோ இப்போ வந்து இவங்க திரும்பி நான் டிமாண்ட் கேட்குறாங்க, இங்க வந்து உங்க டிராக்டர் மோட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும், அங்கே கொடுங்க சார். அதை அலர்ட் பண்ணி கொடுங்க. சரி. ஆளுங்கெல்லாம் கூட மேன் பவர் வந்து சார் ஏற்கனவே அவங்க ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ரெண்டு பேர் வந்து அவங்க தான் ஹையர் பண்ணி கொடுத்துருக்காங்க NULM ஸ்டாஃப்ல. இப்போ திரும்பி உங்களுக்கு வேணும், வில் கிவ் எக்ஸ்ட்ரா சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அவங்க ஜஸ்ட் தகவல் மட்டும் தான் கொடுத்து ஆர்டிசி கொடுக்குறேன்னு இருக்காங்கன்னா கூடுதல் ஆட்களும் தராங்க, மோட்டரும் தராங்க. ஆனா 194வது வட்டத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இடமாற்றம் அண்ட் ப்ரமோஷன்ல வந்து 4 பணியாளர்கள் போயிருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக மாற்று பணியாளர்களை கொடுக்க சொல்லி நான் ஒரு 2-3 மாசமா கேட்டுட்டு இருக்கேன்னா அவங்க கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏசி சார், நீங்க ஆர்டிசி சாருக்கு தகவல் சொல்லிட்டு இந்த 4 பேர் வந்து இடமாற்றமாயி போய் இப்போ அவங்க அங்க செட்டில் ஆயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதிலா புதுசா ஆளுங்களை போடுறதுக்கு நீங்க ஆர்டிசி கல்வி டைம் அது ஒரு டெம்பரவரியா ஒரு 4 பேர் எத்தனை பேர் போனாங்களோ அந்த 4 பேர் இங்க அடிஷனலா போட்டு அந்த வேலை மாற்றிக்கலாம். சரிங்க சார். இரவு நேரத்துலயும் அவங்க ஒர்க் இல்ல பண்ணி இல்லம்மா, இப்போ உடனடியா நாளைக்கு அதை சரி பண்ணிக்கலாம். அதே போலனா ஏயுமே இப்ப மாறிட்டாங்க. புதுசா ஒரு இன்சார்ஜா ஒரு ஏஐ போட்டிருக்காங்க. அவருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால அவரோட சேர்த்து என்னோட டிவிஷன்ல ஈசாரும் ஏஎஸ்பிஆரும் உங்க கையில இருந்து ஏஐ எங்க மாத்திட்டாங்க? 183க்கு மாத்திட்டாங்களா? இப்போ முந்தா நேற்று வரைக்கும் எங்களோட பணியாற்றிட்டு இருந்த ஏஐ ஜாயின் பண்றதுக்கு வழி பண்ணிடுறாங்கன்னா ஆர்டிசி பண்ணி பழைய உங்களுக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க. சரி, தேங்க்யூ. அடுத்த வாரம். தேங்க்யூ.